வணக்கம். இன்னைக்கு நாம வெளிப்படுத்தல் புத்தகத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம். அதாவது இறுதி தீர்ப்புகள். இது வெறும் எச்சரிக்கையா ஆரம்பிச்சு எப்படி படிப்படியா பிரபஞ்சத்தையே உழுக்கிற ஒரு பேரழிவா மாறுதுங்கிற அந்த கால வரிசையத்தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசன வடிவத்தோட ஒரு பகுதியா இருக்க முடியுமா? வெளிப்படுத்தல் புத்தகத்தோட கட்டமைப்பை நாம ஆழமா பார்க்கும்போது இந்த கேள்வி நமக்கெல்லாம் ஒரு புது பார்வையை கொடுக்கும். வெளிப்படுத்தல் புத்தகத்தோட தீர்ப்புகளை பாத்தீங்கன்னா அது 3 தொடர் வரிசையா வருது. முதல்ல முத்திரைகள், அப்புறம் எக்காலங்கள், கடைசியா கிண்ணங்கள். இதுல ஒவ்வொன்றுமே அதுக்கு முந்தையதை விட ரொம்பவே தீவிரமானது. இன்னைக்கு நாம அந்த எக்கால எச்சரிக்கைகள்ல இருந்து கிண்ணங்களோட இறுதி தீர்ப்புக்கு தீவிரம் எப்படி பயங்கரமா அதிகரிக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம எக்கால தீர்ப்புகளை பத்தி பார்ப்போம். இது இறுதி தண்டனை கிடையாது. ஆனா கடவுள்கிட்ட இருந்து வர்ற ரொம்ப சக்தி வாய்ந்த எச்சரிக்கைகள். மனம் திரும்புறதுக்கு மனித குலத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த 2 தீர்ப்புகளுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. எக்காலங்கள்ங்கிறது ஒரு பகுதியளவுக்கான எச்சரிக்கைகள். ஆனா கிண்ணங்கள் முழுமையான இறுதி தீர்ப்புகள். ஒன்னு ஒரு வார்னிங் பெல் மாதிரி, இன்னொன்னு ஆட்டம் முடிஞ்சதுக்கான அறிவிப்பு மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு, 2வது எக்காலம் ஊதப்படும் போது கடல்ல 1/3 ரத்தமாகுது, கடல் உயிரினங்கள்ல 1/3 இறந்து போகுது. இந்த 1/3ங்கிற வார்த்தைய நல்லா கவனிங்க. இதுதான் இந்த எச்சரிக்கைகளோட முக்கியமான அம்சம். அதாவது இது ஒரு பகுதி மட்டும்தான், முழுமையான அழிவில்ல. ஆனா 2வது கிண்ணம் ஊற்றப்படும் போது நிலைமை தலைகீழா மாறுது. அந்த 1/3ங்கிற கணக்கெல்லாம் போய் முழு கடலும் ரத்தமா மாறுது. அதுல இருக்கிற எல்லாமே இறந்து போகுது. இந்த ஒரு மாற்றம் போதும் எச்சரிக்கைக்கும் இறுதி தீர்ப்புக்கும் இருக்கிற தீவிர வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. ஓகே, இப்போ நாம கிண்ண தீர்ப்புகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இது கடவுளோட கோபத்தோட இறுதி, எந்த கலப்படமும் இல்லாத நேரடி தாக்குதல். இங்க எச்சரிக்கைக்கோ 2வது வாய்ப்புக்கோ இடமே இல்ல. இது முடிவோட ஆரம்பம். இந்த தீர்ப்புகளோட தீவிரம் எப்படி அதிகரிக்குதுங்கிறத புரிஞ்சுக்க இயேசு சொன்ன பிரசவ வேதனைங்கிற உருவகம் ரொம்ப சரியா பொருந்தும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வர்ற வலி எப்படி நேரமாக ஆக இன்னும் அதிகமாகவும் வேகமாகவும் வருமோ, அதே மாதிரி தான் இந்த தீர்ப்புகளும் காலப்போக்கில் தீவிரமடைஞ்சு கடைசியில ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். இந்த அட்டவணையை பாருங்களேன், அது ரொம்ப தெளிவா விளக்குது. 3 கிண்ணங்கள் ஆரம்ப வேதனை மாதிரி, குறி வச்ச மாதிரி தாக்குதல்கள் நடக்கும். 4வது 5வது கிண்ணங்கள் தீவிர வேதனை மாதிரி, உலக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். 6வது கிண்ணம் ஒரு மாற்ற நிலை, இது உலகத்தை கடைசி போருக்கு தயார்படுத்துது. கடைசியா 7வது கிண்ணம் குழந்தை பிறப்பு மாதிரி, திடீர்னு நடக்கும், அதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. 3 கிண்ணங்களும் மிருகத்துக்கு விசுவாசமா இருக்கிறவங்கள நேரடியா தாக்குது. அது மட்டும் இல்லாம பூமியோட உயிர் நாடியான கடல், நன்னீர் ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்குது. இதுதான் அந்த ஆரம்ப வேதனை நிலை. அதுக்கப்புறம் தீர்ப்புகள் இன்னும் தீவிரமாகி உலகளாவிய துன்பத்தை நேரடியாவே ஏற்படுத்துது. சூரியன் மனுஷங்களை சுட்டெரிக்குது, அந்தி கிறிஸ்துவோட ராஜ்யமே இருட்டுல மூழ்கி போகுது. இது அவனோட அதிகாரத்தோட சரிவை காட்டுது. இப்போ வலி உண்மையிலே தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகுது. 6வது கிண்ணம் ஒரு மிகப்பெரிய மூலபாய நகர்வு. யூப்ரட்டிஸ் நதி வத்தி போறது, கிழக்கிலிருந்து வர படைகள் அர்மகேதோன்ல இறுதி யுத்தத்துக்காக ஒன்னு சேர்றதுக்கு வழிய திறக்குது. இது உலகத்தை அந்த கடைசி போருக்கு தயார்படுத்துற ஒரு நிகழ்வு. சரி, இவ்வளவு பழமையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம உலகத்துல எப்படி எதிரொலிக்குது? வாங்க சில இணைப்புகளை பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாம பார்க்கிற நிகழ்வுகள் இந்த தீர்ப்புகளோட நேரடி நிறைவேற்றம் இல்லை. ஆனா வரப்போறதுக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த முன்னறிவிப்புகள். ஒருவேளை தேவதூதர்கள் ஏற்கனவே தங்களோட கிண்ணங்களை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ? இந்த நிகழ்வுகள் எல்லாம் தீவிரம் அதிகமாக போறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நாம செய்திகள்ல தினமும் என்ன படிக்கிறோம்? கடல்ல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது, ஆறுகள்ல ரசாயன கழிவுகள் கலக்குது, உலகத்தையே சுட்டெரிக்கிற வெப்ப அலைகள், அப்புறம் யூப்ரடிஸ் நதி உண்மையிலே வறண்டு போயிட்டு வர்றது. இதெல்லாம் தனித்தனி சம்பவங்களா நமக்கு தெரியலாம். ஆனா ஒரு பெரிய வடிவத்தோட எதிரொலிகளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த தீவிரம் எந்த வேகத்துல அதிகரிக்குதுன்னு பார்க்க இந்த விளக்கப்படத்தை பாருங்க. இது உலகளாவிய அழுத்தங்களோட தீவிரத்தை ஒப்பிட்டு காட்டுது.
20ஆம் நூற்றாண்டுல உலகப் போர்கள், தொழில்மயமாக்கல் எல்லாம் நடந்தப்போ சராசரி தீவிரம் சுமார் 6028 மில்லியன் என்ற எண்ணில இருந்துச்சு. ஆனா 21ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில மட்டுமே சாதனை வெப்பம், யூப்ரட்டிஸ் வறட்சின்னு பல நிகழ்வுகளால அந்த எண் 887 மில்லியனை தாண்டி போயிருக்கு. நாம இங்க தேதிகளை கணிக்க பார்க்கல, ஆனா தீர்க்க தரிசனங்கள்ல சொன்ன மாதிரியே நிகழ்வுகளோட தீவிரம் எவ்வளவு வேகமா அதிகரிக்குதுங்கிறத தான் பார்க்கறோம். இப்போ நாம உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி தீர்ப்பு, 7வது மற்றும் கடைசி கிண்ணம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நிகழ்வு. 7வது கிண்ணம், கடவுளோட கோபத்தோட கடைசி பகுதி. இது ஊற்றப்படும்போதே இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அதோட விளைவுகள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. மனுஷ சரித்திரத்திலேயே நடக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வருது. உலகத்தோட பெரிய நகரங்களெல்லாம் இடிஞ்சு விழுது. மகாபாபிலோன்னு சொல்லப்படுற உலக அமைப்புக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 45 கிலோ எடை இருக்கிற பெரிய பெரிய கல்மழை வானத்திலிருந்து விழுது. இது முழுமையான உலகத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு பேரழிவு. 7வது தேவதூதர் தன்னோட கிண்ணத்தை ஊத்துனதுக்கு அப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் கேக்கும், முடிந்தது. அத்தோட கடவுளோட கோபம் நிறைவேறி எச்சரிக்கைகளோட காலம் முடிவுக்கு வருது. இது ஒரு சகாப்தத்தோட முடிவு. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம பார்க்கற இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெறும் தற்செயல்களா, இல்ல நாம கவனிக்க தவறுற ஒரு பெரிய செயல்முறையோட பகுதிகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?